உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன பார்க்க வரோம், என்ன விஷயத்தை பேச வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறத எனக்கு நல்லா தெரியுது. ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த 2025 சனி பகவான் திருக்கணித முறைப்படி மீன ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக நம்மளுடைய நேர்கள் பல அன்பர்கள் சார் இப்போ வாக்கியப்படி அவர் மீனராசிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபாலோஅப் எங்கள் ஜாதகமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதன்படியில் எங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ராசியின் அடிப்படையில் சொல்லிட்டோம். இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறத என்னுடைய கணிப்பின் ரீதியாக உங்களுக்கு கணிச்சு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வாக்கியப்படி ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் நம்முடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை ரொம்ப அதிகமாக விரும்பி பார்க்குற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வார்த்தை, எந்த கிரக பயிற்சினாலும் ஏற்படட்டுங்க. எங்கள் வாழ்க்கையில் எந்த கிரகம் மாற்றத்தை கொடுக்கும், எல்லா கிரகமும் வச்சு செய்யுது. ஆனால் அந்த சனி பகவான் மட்டும் எப்போவுமே எங்களை மட்டும் வச்சு செய்கிறாரு. எதற்காக வச்சு செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த கேள்விக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, காலசக்கரத்துக்கு 8ஆம் இடம். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படிங்கிற மாதிரி தான். எவனுக்கு பிரச்சனைனாலும் நம்மகிட்ட தான் வந்து சொல்லிட்டு போவாங்க. நல்லா பாருங்களேன், ஒரு வீட்டில், ஒரு ஊரில் அல்லது ஒரு கம்பெனியில் விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட போய் அந்த ராமசாமிக்கு என்ன பிரச்சனை சொல்லு, இந்த இவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னா, அவனுக்கு அந்த பிரச்சனை, இவனுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா மற்றவங்களுடைய பிரச்சனைகளை, மற்றவங்களுடைய கவலைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்சர்வ் பண்ணி வாங்கிக்கிறீங்க. அந்த கர்மா தான் ஃபஸ்ட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு நான் என் காதில் வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்க. அப்படி முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் முழுசாக அப்படியே வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நாங்கள் சொல்லியிருப்போம், சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வாங்கி வைப்பீங்க. பக்கத்தில் இருக்க ஒருத்தன் அவனுடைய பிரச்சனையை ஃபுல்லாக உங்கள்கிட்ட சொல்லுவானா, அதையும் காதில் வாங்கிக்கிருவீங்க. உங்கள் மனசு அவனுடைய பிரச்சனை, அவனுடைய கவலையை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன நன்மையெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பதவி உயர்வு என்பது உறுதியாக உண்டு. கடின உழைப்பு, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய உண்மைக்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களா, உங்களுடைய உண்மை தன்மைக்கு ஏற்றவாறு பதவி உயர்வு உங்களுக்கு இரட்டை ப்ரமோஷனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடின உழைப்பாளிக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும். அது என்ன கடின உழைப்பாளிக்கு ஏற்ற ஊதியம்? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் உழைப்பீங்கள. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பதவி உயர்வும் ஊதியமும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை என்பது ஒரு அந்யுன்யமான ஒற்றுமையாகும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க பார்ட்னரை கிடைக்கிறதுக்கு மற்ற ராசிக்காரங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய பார்ட்னர் மேலே நீங்கள் அக்கறை செலுத்துவீங்க. ஆனால் எவ்வளோ அக்கறை செலுத்தினாலும் உங்களுடைய பார்ட்னர் உங்கள் பாசத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீ என்ன பண்ண, இதுதானே செஞ்ச அப்படின்னு உங்களை அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலையில் தான் நீங்கள் டிப்ரெஷன் ஆவீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிற சொல்லலாம். இது ராசியின் அடிப்படையில். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்மளுடைய சனி பகவான் என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது, நம்மளுடைய விருச்சிக ராசியில் உள்ள விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. உங்களை விட வயது மூத்த சகோதரர்கள் மூலமாக, சகோதரிகள் மூலமாக அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மூலமாக ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக தடையை சந்தித்த நீங்கள் அவர்கள் மூலமாக ஏற்றத்தையும்
ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புதிய முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு விஷயத்த செய்யலான்னு நினைக்கிறீங்க அப்டின்னா, தயவு செய்து வெளிய சொல்லாம, அதனுடைய ப்ளஸ் மைனஸ நீங்க ஃபில்டர் பண்ணுங்க. நீங்க ஃபில்டர் பண்ணுங்க. பக்கத்துல உள்ளவங்கட்ட கேட்டீங்கன்னா, நீங்க பண்ற ஃபில்டர் பண்ண நல்ல விஷயத்தெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாய்ங்க. கெட்ட விஷயத்தெல்லாம் டிக் பண்ணி குடுத்துருவாய்ங்க. அதனால உங்களுக்குரிய விஷயங்களை, புதிய முயற்சிகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தினால் பாதிப்பு இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய விருச்சிக ராசியில உள்ள அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? அதாவது பொதுவாகவே ஒரு வீட்ல அனுஷ நட்சத்திரம் இருந்தா மகாலட்சுமி கூட இருக்கான்னு அர்த்தம். அவங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க பையிலயும் சரி, கையிலயும் சரி, பர்ஸ்லயும் சரி, எப்பவுமே பணம் இல்லாம இருக்கவே கூடாது. உங்க மனசுல கவலை இருக்கக்கூடாது. அப்படி நீங்க நெனச்சீங்கன்னா, உங்க பர்ஸ்ல பணம் இல்லாம இருக்கக்கூடாது. பர்ஸ்ல எப்பவுமே காசு வச்சுக்கணும். மகாலட்சுமிங்க. மகாலட்சுமி அம்சம் நீங்க. நீங்க போய் கையில காசு இருக்காங்கடா, ஐயோ! காசு இல்லையேங்க. அந்த வார்த்தைய உபயோகப்படுத்தவே கூடாது. அந்த உபயோகப்படுத்தியிருந்தீங்க அப்டின்னா, இனிமே உபயோகப்படுத்தக்கூடாம, உங்கள சனி பகவான் என்ன பண்ணுவாரு? சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு போவார். உங்களோட லைஃப்ல பெரிய டர்னிங் ஏற்பட போகுது. முடியுமா? முடியாதாங்கிற ஒரு கேள்விய வச்சிருந்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, முடியாதாங்கிற வார்த்தைய அழிச்சுட்டு, உன்னால மட்டும் தான் முடியுங்கிற வார்த்தைய நீங்க பயன்படுத்த போறீங்க. உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு எனர்ஜி பவர் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். இத எப்படி நான் நம்புறதுங்க? நீ இப்ப இப்ப அதான் சொன்னா, காத்து வாக்குல சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, அப்படி நீங்க ஒரு கேள்வி வைச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்முடைய விருச்சிக ராசியில பிறந்த அனுச நட்சத்திரக்காரராகிய நீங்கள் ஒரு 3 அல்லது 4 மாத காலமாக உங்களுடைய வாழ்க்கையில நெறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. மறக்க முடியாத நிகழ்வுகள் நெறைய நடந்திருக்கும். 2 விதமா யோசிக்க வேண்டிய தன்மை இருந்திருக்கும். இதுவா? அதுவாலாம் குழப்பம் இருந்திருக்கும். அப்படிலாம் இருந்தது உண்மை என்றால், உங்க லைஃப் மாறப்போறதும் உண்மை. மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போதுங்கிறதும் உண்மை. கணவன், மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பரா இருக்கும். மனைவி வழி மூலமாக சொத்து கிடைக்கும். மனைவி சொத்து கிடைக்கும். மனைவியே சொத்தா வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்ப குடுக்குது. ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கன்ஷியூவா இருக்கீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த்ல கவனம் தேவை. பெண்கள் கன்ஷியூவா இருக்காங்கன்னா, ஹெல்த்ல கவனம் செலுத்தணும். அசால்ட்டா இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆணாக இருக்கீங்க அப்புட்ன்னா, உங்களுடைய குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறை காட்டணும். அதேபோல பார்த்தீங்கன்னா, மெயினா உங்களுடைய குழந்தைத்தனத்தை எப்பொழுதுமே மறந்துறக்கூடாது. சிரிச்ச முகமா இருக்கணும். சிரிச்ச முகம் வந்தா மகாலட்சுமி வாசம் வருவா. ஓகேவா? ஸோ இத கடைபிடிங்க. சிறப்பா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிக ராசியில பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு, "கேட்டை கோட்டை ஆளும்" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கோட்டை ஆள முடியல. நம்மள தான் மத்தவங்க ஆள்றாய்ங்க. அப்படிங்கிற வார்த்தை எனக்கு புரியுது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய சமயோக புத்திய இப்ப தான் பயன்படுத்த போறீங்க. இவ்வளவு நாட்களாக மத்தவங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்த நீங்க, இப்ப உங்களுக்காக பயன்படுத்த போறீங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா, அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. எக்ஸாக்ட்டா இருக்கு. எந்த எக்ஸாம் இருந்தாலும் எழுதுங்க. நீங்க கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சொந்தமா தொழில் செய்றீங்க அப்டின்னா, தொழில்ல கவனம் செலுத்தணும். எக்காரணத்த கொண்டும் மத்தவங்கட்ட ஒப்படைச்சுட்டு போக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருந்தா வெற்றி உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும், தொழில் சார்ந்த விஷயங்களும் நம்முடைய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருமே நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வழிபாடும் மற்றும் சனி பகவான் வழிபாடும் சனிக்கிழமை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய சங்கடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குறார். அப்ப சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும், பயமும் எல்லாருக்குமே இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் குடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்கள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு, உங்கள காயப்படுத்துறவங்களுக்கு ஒரு பாடத்தை குடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார்.
உங்கள சுயநலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது கூட நீங்க தெரியாம இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் டிராவல் பண்றார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோட இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்க மன தைரியத்தோட செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்க சுய ஜாதகம்ன்னு இருக்கு. இது வந்து ஒரு 20லேருந்து 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில டிராவல் பண்ணும். ஆனா, உங்க சுய ஜாதகம் தான் 70லேருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்கள்ல உள்ள தடைகள உடைக்க முடியுங்கிறத உங்க ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமா பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்காங்க, "ஐயா வீடியோ பார்த்தேன். என்னுடைய பேரின் அடிப்படையில என்னுடைய நட்சத்திரம், ராசி இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா? அல்லது என்னுடைய லைஃப்ப பத்தி புரிஞ்சுக்கிற முடியாதா?" அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே, உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக, உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேட்ச். இப்ப ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சுச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில நீங்க கலந்து உங்களுடைய வீட்லருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். ஸோ ஜாதகம் கத்துக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் உள்ளவர்கள் உறுதியா என்ன பண்ணுங்க, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவா சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாம, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி, எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு குடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.